தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகவின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வாகை சூடினார். மாநிலம் முழுவதும் தவேகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசியல் களத்தில் முதன்முறையாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றியை பதிவு செய்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று தேர்தல் பரப்புரைகளிலும் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் இந்த 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெற்றார். பெரம்பூரில் 1,20,365 வாக்குகள் பெற்ற விஜய் தன்னை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் RD சேகரை விட 53,715 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி கண்டார். அதேபோல திருச்சி கிழக்கில் 91,381 வாக்குகள் பெற்ற விஜய் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை விட 27,416 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை பதிவு செய்தார். தவேக வெற்றியை பெற்ற நிலையில் விஜய் தந்தை SA சந்திரசேகரன் இல்லத்தில் குடும்பத்தினருடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல தவேக தலைவர் விஜய் தனது தாய் தந்தையிடம் ஆசி பெற்றார். அடையாறில் உள்ள தனது தந்தையின் இல்லம் முன்பாக குவிந்தவர்களுக்கு பால்கனியில் இருந்து விஜய் நன்றி தெரிவித்தார். தான் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவதற்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் அமைந்துள்ள மையத்திற்கு சென்ற விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அவரது மாற்று வேட்பாளர் பெற்றுக்கொண்டார். அதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தவேகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல் முறையாக களமிறங்கி தனித்து போட்டியிட்ட தவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக அரசியல் வரலாற்றில் கவனம் பெற்றுள்ளது.